இது வந்து ரொம்ப காலமாக இருக்குது இந்த ஸ்டேஷனு. இதுதான் கேபிட்டல் ஆஃப் ஸ்லோவேக்கியா. அங்கே பாருங்கள் செக்கர் கவுண்டர். மக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. நிறைய ஃபாரினர்ஸ் இப்போலாம் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அவங்க ஊருக்கு போவாங்க. இது ஏர்லி மணி. இப்போ மணி வந்து 5 மணி ஆகுது. பாருங்க நிறைய கவுண்டர் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. ஏடிஎம் இங்கே இருக்குது. நாங்கள் ரீகல் ட்ரெயின் போகுது. நம்ம ஊரில் மாதிரி இதாக இருக்குது. தில்லினா போகுது. குடி டிஸ்ட்ரிக் எல்லா தமிழ்நாடு திருச்சி அந்த சைடு இருக்கிறதெல்லாம் வியனா போகுது. வியன் கப்புங்கிறது ஜெர்மன். நீங்கள் அங்கே அது வந்து வியன்கிறது வியனா. ஜெர்மனில் வந்து வியன்கிறது வேணா. கைஸ் இதுதான் வந்து ஸ்டேஷனோட என்ட்ரி. பார்த்துங்க. பிரட்டி சில்வா ஹலாவனா ஸ்டேனியோ அவங்க ஊர் லாங்குவேஜ் ஸ்லோவாக் லாங்குவேஜ். இதுதான் என்ட்ரன்ஸு. பார்த்துங்க. முன்னாடியே டாக்ஸி இருக்குது. வேணால் புக் பண்ணி போய்க்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ட்ராம்ப்பு. இது வந்து நம்ம ஊர் கொல்கத்தா அது மாதிரி ஏரியாவில் தான் இருக்குது ட்ராம்ப்பு. மேலாம் எலக்ட்ரிக் வண்டி. சூப்பர் டெக்னாலஜி புதுசாக இருக்குது. இது வந்து மதராஸ் பட்டணத்தில் இருக்கிற அப்டேட் தான். மதராஸ் பட்டணத்தில் ட்ராம் பார்த்துருப்பீங்க. அதோட அப்டேட் வெர்ஷன் தான் இது. இது வந்து இப்போ வந்து மேலே நம்ம ட்ரெயின் மாதிரி மேலே வந்து கரண்டில் போகிறது. இது வந்து இங்கே கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. புதுசாக இருக்குது. இப்போ வீல் இருக்குது. மதராஸ் பட்டணத்தில் வந்து இதில் வந்து டயர் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை புதுசாக. கைஸ் இதுதான் பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் பார்க்குறது. நம்பர் பஸ்ஸு. நம்ம இந்த ஊர் போகிற பஸ் இது. ஃபைனாக பார்த்து இந்த பஸ்ஸை பார்த்து தான் போகிறது. இதுதான் இந்த சிட்டியோட மேப்பு. ஃபுல்லாக நம்ம இந்த மேப் பார்த்துட்டு பஸ்ஸை செலக்ட் பண்ணி போய்க்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் டிஜிட்டலில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மேப்பு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டிஜிட்டலில் அப்டேட் பண்ணலாம். இந்த பஸ்ஸு தான் நம்ம வந்து இப்போ நியூ மால் போகிறோம். 40ஆம் நம்பர் பஸ்ஸு. இன்னும் ஒரு 2 மினிட்ல எடுத்துருவாங்க. அது அப்டேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து 2 மினிட்னா 2 மினிட்ல கண்டிப்பாக எடுத்துருவாங்க. பஸ்ஸு டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு 30 செகண்ட் முன்ன பின்ன இருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. 2 மினிட்ல எடுத்துருவாங்க. அந்த சைடு இருக்க பஸ் வந்து 61 ஏர்போர்ட் போகிறது. பிரட்டிஸ்வா ஏர்போர்ட் போகிறது. இது வந்து இன்னும் ஒரு 7 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. நம்ம அந்த பஸ்ஸு போக தேவையில்லை. நம்ம பஸ் இந்த பஸ்ஸு தான் 40. இது வந்து போர்டிங் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. அதனால் வந்து அங்கே ஏறக்கூடாது. டிரைவர் திட்டுவா. அப்படி இங்கே வந்து கண்ட்ரக்டர் எதுவும் கிடையாது. டிரைவர் மட்டும்தான். உங்களுக்கே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து சைக்கிள் மிஷின் இருக்குது. டேப் பண்ணி நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். இப்போ டிக்கெட் எப்படி எடுக்கிறோம் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து காட்டுறோம். டிக்கெட் எடுக்கிறதா பேசுவா. இப்போ வந்துட்டு நம்ம பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம இங்கேருந்து நிவி மால்ன்ற ஒரு பிளேஸுக்கு போகிறோம். அதுக்கு வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுக்கிற மிஷின் இதுதான். இதில் வந்துட்டு நம்ம ஏடிஎம் கார்டு வச்சு எடுக்கலாம். ஏடிஎம் கார்டு பஞ்ச் பண்ணால் எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு கேட்டோம். 1 ஹவருக்கு வந்துட்டு 200 காசுக்கு 0.2 சென்ட் அந்த மாதிரி அமௌண்ட் சார்ஜ் ஆயிடுச்சு கைஸ். நம்ம எதிர்பார்க்காம இருந்தப்போ டக்குன்னு கிளம்புறதுனால கீழே விழுகிற மாதிரி இருந்தோம். நல்ல வேலை பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டிக்கெட் எடுக்கலாமா வந்துட்டு எப்படி டிக்கெட் எடுக்கிறன்ற பார்க்க போகிறோம். இதுதான் டிக்கெட் எடுக்கிற மிஷினு. இதில் வந்துட்டு என்ன லாங்குவேஜ் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவாக் லாங்குவேஜும் இங்கிலீஷ் லாங்குவேஜும் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது ஸ்லோவாக்கு மாற்றி இருக்குது. இதில் எப்படின்னா இதுதான் டிக்கெட்டு 30 மினிட்ஸ். அதாவது நம்ம 30 நிமிஷத்துக்கு வந்துட்டு இதில் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு 1.09 யூரோன்னு அதில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுக்கு கார்டு இங்கே பஞ்ச் பண்ணுறப்ப எடுக்கிறது அவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறதில்ல. கம்மியாக தான் எடுக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது பஸ்ஸில் போகிறது. ஓகே கைஸ். அதுக்கப்புறம் நம்ம பஸ் இறங்கிட்டு நியூ மால் போகிறோம். நியூ மாலில் போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ். மாலுக்கு வந்து 4 என்ட்ரன்ஸு. எல்லாமே 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மிச்சம் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு.
இருக்கிறதுனால எல்லா என்ட்ரன்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து பேக் என்ட்ரன்ஸ் வழியா பஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். இப்போ வந்து நம்ம மாலுக்குள்ளே வந்துட்டோம். மாலுக்குள்ளே வந்து பஸ் ஸ்டேஷன் போகிறதுக்காண்டியே பேரிகார்டு போட்டிருக்காங்க. அந்த பேரிகார்டை தாண்டி உள்ளே போகக்கூடாது. இப்போ ரிசப்ஷனில் வந்து யாருமே இல்லை. ரிசப்ஷன் வந்து காலையில் 9 மணி 8 மணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஷாப்பு நிறையா ஷாப்பு பூட்டி கிடக்குது. நிறையா ஷாப்பு இல்லை, மேக்ஸிமம் ஷாப்பு பூட்டி கிடக்குது. இப்போ வந்து நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பஸ் ஸ்டாண்ட் எந்த சைடு போகிறதுன்ட்டு. அதே மாதிரி கீழே ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு வந்து அண்டர் கிரவுண்டில் கட்டியிருக்காங்க. இப்போ எலிவேட்டர்லேருந்து நம்ம கீழே இறக்கி அண்டர் கிரவுண்ட் போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். லெஃப்ட் சைடில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சாப்பிட்டு நாங்கள் வந்து வியனாவுக்கு பஸ் ஏற போகிறோம். வியனாவில் போய் அடுத்த வீடியோ நாங்கள் வந்து போகிறோம். கண்டிப்பாக நீங்களாம் பாருங்கள்.